உயிர் பழைச்ச முத்தழகு, அண்ணன் கிட்ட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அழுதுருக்கா. முத்தழகு அழுதான்னு சொன்னதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு அபி. அதான் அண்ணன் முத்தழகு திரும்பவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு நம்ம கல்யாணத்துக்கு குறிச்ச தேதியிலேயே உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு முத்தழகுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு. அதான் வீட்ல கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நடக்குது. அபி, அண்ணன் கொடுத்த சத்தியத்தை என்னைக்குமே மீறாது. அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா தடப்படாது, எப்படியும் நடந்தே தீரும். இனிமேலும் நீங்க என் அண்ணன் கூட சேர முடியுமாங்கிறது எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ராசாத்தி, முத்தழகு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் எனக்கும் சந்தோஷம். ஆனா முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறது பாண்டியா இருக்கணுமே தவிர சஞ்சீவா இருக்க கூடாது. அப்படி நடந்தா ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல, முத்தழகு வாழ்க்கையும் சேர்ந்துதான் கெட்டு போகும். சஞ்சீவ் வேணும்னா முத்தழகுக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கலாம். சஞ்சீவ் முத்தழகுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை விட சஞ்சீவ் மேல நான் வச்சிருக்கிற லவ் பெருசு. என்னோட அந்த லவ் சஞ்சீவ முத்தழகு கழுத்துல தாலி கட்ட விடாது. சஞ்சீவால என்னைக்குமே என்ன தவிர வேற யார் கழுத்துலயும் தாலி கட்டவும் முடியாது. அதனால உனக்கு சந்தேகமே வேண்டாம் ராசாத்தே, நானும் சஞ்சீவும் தான் ஒன்னு சேருவோம். அம்மா, அம்மா, த வரவே. என்னல? அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வாயேன். வாமா, வாமா. ஏ பாண்டி, என்னல விஷயம்? அது அம்மா, இல்லம்மா, அபி இப்ப நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. அபியோட சொந்த பந்தம்லாம் அபி கூட இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வளைகாப்பு நடத்திருப்பாங்க. ஆனா இப்பதான் அவ கூட யாருமே இல்லையம்மா. தனக்கு வளைகாப்பு நடத்த ஆள் இல்லையங்கிற கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தவிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் அபியோட வளைகாப்பை நாம எடுத்து நடத்தலாமான்னு கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன். அபி ராசாத்திக்கு கல்யாணம் கட்டி வச்சா, அதுக்கு பிரதிபலனா நாம வளைகாப்பு நடத்தலாம் தான். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அபிக்கு நாம வளைகாப்பு நடத்துற விஷயத்த முத்தழகு தப்பா புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்னடா பண்றது? இல்லம்மா, அபிக்கு இது தலைப்பிரசவம். பொதுவா வளைகாப்பு நடத்துறதே உள்ளே சுமக்கிற அம்மா சந்தோஷமா இருக்கணும் தான். அம்மா சந்தோஷமா இருந்தா தானே பிறக்கிற குழந்தை சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் பிறக்கும். அபி வயிற்றுல வளர்ற புள்ள ஆரோக்கியமா பிறக்கவாது நம்ம வளைகாப்பு நடத்தணுமா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நாமெல்லாம் சேர்ந்து அபிக்கு வளைகாப்பு நடத்த முடியாது. ஆனா நீ நடத்து. நானா? என்ன, நீ அபிக்கு வளைகாப்பு நடத்துற விஷயம் மட்டும்
முத்தழகுக்கு தெரியாம பாத்துக்கோ. என்னவ யோசிக்கிற? இல்ல அபிக்கு நான் தான் வளகாப்பு நடத்துறேன்னு முத்தழகுக்கு தெரியாம எப்படி பாத்துக்கிறதுன்னு யோசிக்கிறேன். வேணும்னா ஒண்ணு பண்ணு. அபி வீட்ல காளினா வண்ண இருக்கான்ல, ஆமா, நீ என்ன பண்றனா அந்த காளி தான் அபிக்கு வளகாப்பு நடத்துறான்னு முத்தழக நம்ப வச்சிட்டேன்னா நமக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். சரி. அண்ணன் தான் அபிக்கு வளகாப்பு நடத்த போதா? ஸ்ரீஜா, என்னடி யோசிக்கிற? மா, கோவில்ல வச்சு முத்தழக தூண்டி விட்டோம். அதுக்கப்புறம் முத்தழகு வீட்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. முத்தழகு கிட்ட போன் பண்ணி கேட்கலாமா? இதுக்கு எதுக்கு யோசிக்கிற? போன் பண்ணி கேளு. ஸ்ரீஜா ஃபோன் பண்றான். ஹலோ முத்தழகு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கு ஸ்ரீஜா. சொல்லு, என்ன விஷயமா எனக்கு கால் பண்ண? விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ண. உன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதா? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அபி ஏதாவது எதிர் வீட்ல இருந்து பிரச்சனை பண்றாளா? இனி அவ பிரச்சனை பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன் முத்தழகு இப்படி சொல்ற? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நமக்கு கல்யாணத்துக்கு குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல மண்டபத்துல வச்சு இந்த ஊர் அறிய உனக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன நம்பு, இது ஓ மேல சத்தியம். நான் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் பாண்டி மாமா என்கிட்ட குறிச்ச தேதியில உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன், உன் கூட தான் வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அந்த அபி கல்யாணத்தை நிறுத்த இனி என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. என் மாமா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டாரு. குறிச்ச தேதியில என் கழுத்துல தாலி கட்டுவாரு. சூப்பர் முத்தழகு, எப்படியோ நீ நினைச்சது நடந்துருச்சுல. உன் பாண்டி மாமா உனக்கு கிடைக்க போறாரு. ஆமா, உன்ன மாதிரி ஒரு பாசமான பொண்ணு கிடைக்க பாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, என் மாமா மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி முத்தழகு, நான் அப்புறமா பேசுறேன். சரி. முத்தழகு என்னடி சொன்னா? மா, அந்த முத்தழகு நினைச்சத சாதிச்சுட்டா. நாம முத்தழக தூண்டி விட்டது வேலை செஞ்சிருச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ஸ்ரீஜா. மா, முத்தழகு விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு போய் அச்சச்சோ, பதட்டப்படாத. சஞ்சீவ் கிட்ட குறிச்ச முகூர்த்தத்துல நீ எனக்கு தாலி கட்டணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டா. சஞ்சீவும் தாலி கட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டானா. மா, முத்தழகு யோசிச்சு சஞ்சீவ்க்கு கரெக்டா செக் வச்சிருக்கா. சஞ்சீவும் கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு முத்தழகு கழுத்துல தாலியை கட்டிடுவான். இனிமே நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த பாண்டி தான். ஜெயில இருக்கிற அண்ணாச்சி ஆளு அந்த பாண்டிய மட்டும் கொன்னுட்டா அந்த பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த அபியால
என்னைக்குமே சஞ்சீவ் கூட சேரவே முடியாது. அபி வாழ வெட்டி ஆகுறது கன்ஃபார்ம். சரி ஸ்ரீஜா, அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணி பாண்டி கதையை முடிச்சிட்டீங்களான்னு கேளு. போன்ல வேணாமா, நம்ம நாளைக்கு நேர்ல போய் மீட் பண்ணி பேசலாம். ஆ, அதுவும் சரிதான். சரி வா. காரை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. டிரைவர் மேடம், அந்த கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க. ஓகே. எப்பா சேகரே, ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? நீ வேற, ஜாமீன்ல தான்டா வெளியே வந்திருக்கேன். சேகரே, ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிய, டெய்லி நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போடணுமா? ஆமாண்டா. ஆமா சேகரே, கையெழுத்து எங்க போய் போடுவா? டவுன் ஸ்டேஷனா இல்ல நம்ம ஒரு லோக்கல்லேவா? லோக்கல் ஸ்டேஷன்ல தான்டா. நீங்க யாரு? இல்ல, நான் பாண்டிய பார்க்க வந்தேன். நான் தான் பாண்டி. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க பாண்டியா? இல்ல, பேப்பர்ல போதைப் பொருள் அது இதுன்னு. ஆமா, போதைப் பொருள் கடத்தி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட பாண்டி நான் தான். இவன் பேரு பாண்டியாச்சே. இவன் இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா? சரி, போய் பார்க்கலாம். சரிடா, நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன். சரிடா. பாண்டி, ஒரு நிமிஷம். பாண்டி தம்பி, அந்த தம்பி பேரு பாண்டி தானே? மா இல்லம்மா, அவன் பேரு சேகர்மா. இல்லப்பா, அவன் பேரு பாண்டி தான். மா, சின்ன வயசுல இருந்து அவனும் நானும் ஒன்னா படிச்சோமா. ஒரே ஊரு, எனக்கு தெரியாதா? அவன் பேரு சேகர், பாண்டி இல்ல. பாண்டி இல்லையா? அப்புறம் எதுக்கு அன்னைக்கு இவன் பேரு பாண்டின்னு போய் சொன்னா? மேடம், தண்ணி கட்டிங்க, இங்கே நிக்கிறீங்க? பாருங்க டிரைவர், அங்க சகப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் போறான்ல, அவனை கூட்டிட்டு வாங்க. போங்க. சரிங்க. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. மேடம் உன்னை கூப்பிடலாம். யாரு? அது நிக்கிறாங்க பாருப்பா, அவங்க தான். உங்ககிட்ட பேசணுமா? கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? எனக்கு என்னப்பா தெரியும், அவங்க கூப்பிடுறாங்க. வாப்பா. நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மேடம். இவங்களா? இவங்க அன்னைக்கு ஜெயில பாண்டிய பார்க்க வந்தவங்களாச்சே. உண்மையை சொல்லு, உன் பேர் என்ன? மேடம், என் பேரு சேகர். அப்புறம் எதுக்கு அன்னைக்கு என்கிட்ட ஜெயில பாண்டின்னு சொன்ன? அது வந்து மேடம், இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா, இல்ல உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? நான் சொல்லிடுறேன் மேடம். இப்ப என்ன பார்க்க வந்திருக்கிறது என்ன கொல்ல பாக்குற ஆளுங்க. உன்னை கொல்ல பாக்குறாங்க? என்னவே சொல்ற? ஆமா, என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்க. அது யாரும் தான் எனக்கு இன்னும் தெரியல. எனக்கா நீ ஒண்ணு செய்வியா? இல்ல என்ன செய்யணும்? என்னை பார்க்க வர்ற ஆளுகிட்ட நீ தான் பாண்டின்னு போய் நில்லு. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு விசாரி. நீயும் என்னை பார்க்க வந்த ஆளும் என்ன பேசிக்கிறீங்கன்னு நான் மறைஞ்சது கண்டுக்கிட்டேன். அந்த ஆளு எனக்கு வேண்டப்பட்ட ஆளா இருந்தா நானே வந்து அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல தப்பான ஆளா எனக்கு பட்டா நான் வரல. மேடம், ஜெயில என் ஃப்ரெண்டு பாண்டின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்லிதான் அவன மாதிரி அன்னைக்கு உங்ககிட்ட பாண்டின்னு பேசினேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்னை விட்டுருங்க மேடம். அப்போ பாண்டி ஜெயில தான் இருக்கானா? ஆமா மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க. போ. பாண்டி ஜெயில இருக்கிறதுனால தான் அவன் வெளியில எங்க தேடியும் கிடைக்கலையா? இந்த விஷயத்தை உடனே அபிகிட்ட சொல்லி ஆகணும். சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3 நாள்ல சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எப்படியாவது தடுத்தாகணும்.
முத்தழகு வேற சஞ்சீவ் தான் வேணும்னு விஷம்லாம் குடிச்சிருக்கா. இப்ப அவங்க 2 பேரோட கல்யாணம் நின்னு போனா அவ ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிக்குவா. முத்தழகுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரம் சஞ்சீவ் கல்யாணமும் நிக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றது? அத்தை. சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? அபி, பாண்டி எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னத்த சொல்றீங்க? பாண்டி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சா? ஆமா அபி, ஒரு சின்ன குழப்பத்தினாலதான் எல்லாம் தப்பா நடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம தேடுற பாண்டி ஜெயில தான் இருக்கணும். சரி அத்தை, அப்போ உடனே ஜெயிலுக்கு போய் பாண்டி ஜெயில தான் இருக்காரான்னு பாருங்க. பாண்டி மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் போயிடும். பாண்டியையும் முத்தழகையும் ஒன்னா சேர்த்து வச்சிடலாம். எனக்கு என் சஜிவும் கிடைச்சிருவா. கன்ஃபார்மா அவன் ஜெயில தான் இருப்பான். நீ ஒண்ணும் கவலைப்படாத அபி. இன்னைக்கு விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கும், அதனால இன்னைக்கு பார்க்க முடியாது. நாளைக்கு மார்னிங் நான் ஜெயிலுக்கு போய் பாண்டிய பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்க அத்தை. ஜெயில இருக்கிறது கண்டிப்பா பாண்டியா தான் இருக்கணும். அப்பதான் முத்தழகு வாழ்க்கையையும் காப்பாத்த முடியும், என் வாழ்க்கையையும் காப்பாத்திக்க முடியும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்ன கைவிட்டுறாத என்ன. என்ன மாப்பிள, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வர சொன்னேன். சொல்லுங்க மாப்பிள, செஞ்சிருவோம். நாளைக்கு அபிக்கு வளகாப்பு பண்ண போறோம். அதான் தெரியுமே, நீங்க தான் வளகாப்பு நடத்த போறீங்க. தங்கச்சி என்கிட்ட சொல்லிருச்சுல்ல. ஆமா, நான் தான் வளகாப்பு நடத்த போறேன். ஆனா இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியணும், சரியா? இது பாருங்க, எந்த காரணத்தை கொண்டு முத்தழகுக்கு தெரியக்கூடாது. முத்தழகை பொறுத்த வரைக்கும் அபி வளகாப்ப நீங்க தான் நடத்துறீங்க, சரியா? என்ன மாப்பிள, அபிய நான் பார்க்க போனதுக்கே கோவப்பட்டு விஷத்தை குடிச்சவ முத்தழகு. அப்படி இருக்கும்போது அபி வளகாப்ப நான் தான் நடத்துறேன்னு தெரிஞ்சா அப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்குவா. அதனால தான் சொல்றேன், வளகாப்ப நீங்க நடத்துற மாதிரி சொல்லிக்கோங்க. தாங்க, வளகாப்பு செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. பத்தலைன்னா என்கிட்ட கேளுங்க, இன்னும் கொஞ்சம் தரேன். அபியோட வளகாப்புக்கு மொத்த செலவும் நான் தான் பண்ணுவேன். எந்த குறையும் வரக்கூடாது, சரிங்களா? சரிங்க மாப்பிள. அப்ப நான் கிளம்புறேன். மாப்பிள சொல்லுங்க. மாப்பிள, உள்ளுக்குள்ள தங்கச்சி மேல இம்புட்டு பாசம் வச்சுக்கிட்டு ஏன் மாப்பிள இன்னும் வெளி காட்டாமே இருக்கீங்க? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. ராசாத்தி கல்யாணம் நடக்கிறதுக்கு அபியும் உதவியா இருந்தா அதுக்கான நன்றி கடன் நம்பிடுதான். மாப்பிள, உங்களுக்கு வேணா இது நன்றி கடனா தோணலாம் மாப்பிள, ஆனா இது நன்றி கடன் மட்டும் இல்ல. நீங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற காதல்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. உங்க ஆழ் மனசுல தங்கச்சி மேல காதல் இருக்கு மாப்பிள. ஆனா உங்க வெளி மனசு அதை நம்ப மறுக்குது. அந்த வெளி மனசுதான் நீ தங்கச்சி மேல வச்சிருக்கிற காதல நன்றி கடன் உன்னை நம்ப வச்சு தங்கச்சிக்கு வளகாப்ப நடத்த வைக்குது மாப்பிள. யோ, கொஞ்சம் விட்டா பேசிக்கிட்டே போவிய. சும்மா ஆழ் மனசு உள் மனசுன்ட்டு என்ன கதை விடுறியா? இல்ல மாப்பிள, நான் சொல்றதான் உண்மை. நீங்க உங்க ஆள் மனசு சொல்றத நல்லா கவனிச்சு பாருங்க. அது சொல்லும் தங்கச்சி மேல வச்சிருக்கிறது நன்றி கடன் இல்ல, காதல்னு. என் மனசு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு கேக்குறீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அபிக்கு வளகாப்பு வச்சிருக்கேன்னு சொல்லி எங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் முறையா கூப்பிட்டு போறீங்க, சரியா? நான் இப்ப கொடுத்துருக்க பணத்தை வச்சு அபியோட வளகாப்ப நல்லபடியா நடத்துறீங்க, சொல்லிட்டேன். சரி மாப்பிள. அப்புறம் இந்த மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதை முதல்ல நிறுத்துங்க, சரியா? கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கு. மாப்பிள்ளைய மாப்பிள்ளன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறதா? என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்ல, நீங்க போலாம். வேலையை ஒழுங்கா பாருங்க.
மாப்பிள்ளைக்கு எப்போதான் பழசெல்லாம் ஞாபகம் வந்து தங்கச்சி கூட சேருவாரோ.